எல்லாருக்கும் வணக்கம். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம். சார் திடீர்னு பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு, திடீர்னு லாட்டரி சீட்ல பணம் வந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு அமையும் அப்படின்னா, 8ஆம் இடம் ஆக்டிவா இருக்குங்க அவங்களுக்குலாம். அதாவது 8ஆம் இடத்துல முக்கியமான சில கிரகங்கள்லாம் இருக்கிறது. சரி, அப்படி போய் 8ல் போய் கிரகம் உட்காந்துனா என்ன ஆகும்? திடீர்னு வாழ்க்கையில மிகப்பெரிய விபத்து, திடீர்னு மிகப்பெரிய பிரச்சனை இதையும் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணம் லாட்டரி சீட்டில் விழுந்தோம்னா ஓடி போய் ஒழிஞ்சு தலைமறைவாக தான் இருந்தார் கொஞ்ச நாள். அந்த மாதிரி தலைமறைவு வாழ்க்கை அதையும் கொடுக்கும். அப்போ 8 தொடர்பு இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம் கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க பிரச்சனையில், அவங்களுக்கு திடீர்னு விழுகும். என்னைக்காவது ஒரு நாள் லாட்டரி சீட்டில் விழுகும், இல்லை திடீர்னு ஏதாவது என்னைக்காவது ஒரு அதிர்ஷ்டத்தை சந்திப்பாங்க. அது 8 மட்டும் கிடையாது, 8ஓட 5, 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்பு பெற்றிருப்பது, அல்லது 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சேர்ந்து 11ல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறப்போ, இதனோட கூட மிதுன ராசி, மிதுனத்தினுடைய தொடர்பும் பெற்றிருக்கிறப்போ அவங்களுக்கு திடீர் யோகம் கிடைக்குது. அதனால மிகப்பெரிய லெவல் லைஃப்ல அவங்களுக்கு மாற்றங்கள் மாறும். ஆனா அந்த மாற்றங்களை அவங்க தக்க வச்சுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு நீங்க முன்னாடி அமிதாப் பச்சன் நடத்தின குரோர்பதி இதுல ஒருத்தர் ஜெயிச்சார். அவர் வாழ்க்கைன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு இதுல போட்டிருந்தாங்க, பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஜீரோவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்ன அது, அந்த கிடைக்கக்கூடிய அந்த இதை மறுபடியும் அந்த 8 வேற மாதிரி ஆக்டிவேட் பண்ணி அத்தனையும் முடிச்சறதுக்கு ட்ரை பண்ணும். அதனால அதிர்ஷ்டம் கிடைச்சோன்னா தன் பேர்ல எதையும் வச்சுக்கூடாது, எல்லாத்தையும் மூவ் பண்ணிடணும். பண்ணிட்டா அவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்குங்களா. வாழ்க்கை வளம் பெறட்டும். நன்றி, வாழ்த்துக்கள்.